விலங்குகளை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் தான். அதுவும் அதோட இயற்கையான வாழ்விடத்துல பார்க்கிறது அவ்ளோ அழகா இருக்கும். ஆனா அழகுல ஆபத்து இருக்குங்கிற மாதிரி அழகான விலங்குகள் ஆபத்தாவும் இருக்கும். மனிதர்களோட மரணத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மரணங்களுக்கு சில உயிரினங்களும் காரணமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு வருஷமும் மனிதர்களோட மரணத்துக்கு காரணமா இருக்கிற 10 உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப்பிரிக்காவோட சவானாக்கள், இந்தியாவோட அடர்ந்த காடுகள்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் லயன். ஸ்ட்ராங் மசில்ஸோடையும், மிகப்பெரிய உருவத்தோடையும், மேக்ஸிமம் 1000 PSI பைட் ஃபோர்ஸோடையும் கடிக்கிற இதுங்கள மத்த அனிமல்ஸோட யமன்னு சொல்லலாம். எந்த பிரெடேட்டர்ஸாலையும் வேட்டையாட முடியாத மிகப்பெரிய விலங்கு கூட கூட்டமா ஒண்ணு சேர்ந்து வேட்டையாடுறதுல சிங்கங்கள் எக்ஸ்பர்ட். இவ்வளவு வலிமையா இருந்தாலும் இது மனுஷங்கள தாக்க அவ்வளவா விரும்புறதில்ல. மனுஷங்கள பார்த்தா விலகி போக தான் முயற்சி பண்ணும். ஆனாலும் சிங்கத்தை சீண்டி பார்த்தா கோவம் வரதானே செய்யும். சிங்கங்களோட வாழ்விடங்களை மனிதர்கள் ஆக்கிரமிக்கிறதுனால சிங்கங்களுக்கும் மனிதர்களுக்கும் அடிக்கடி மோதல் வருது. இந்த மோதல்ல சிங்கங்கள் மனிதர்களை கொல்லவும் செய்யுது. ஒவ்வொரு வருஷமும் சிங்கங்களால 200 மனிதர்கள் வரை கொல்லப்படுறாங்க. சோ மனிதர்களுக்கு ஆபத்தான உயிரினங்கள் லிஸ்ட்ல சிங்கம் 10வது இடத்துல இருக்கு. ஆப்பிரிக்கால வாழ்ற இதுங்க ஒரு தாவர உண்ணி. ஹிப்போஸ் எப்பவுமே தண்ணியில அமைதியா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்த லிஸ்ட்ல வந்ததுன்னு பார்த்தோம்னா, எதையுமே தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது. பார்க்க சைலண்டா இருந்தாலும் ஆக்ரோஷத்துல இதை அடிச்சுக்க ஆளே இல்ல. இவங்க அதிகமா ஆதிக்க உணர்வு கொண்டதுங்க. தன்னோட இடத்துல எது நுழைஞ்சாலும் கூட்டத்தோட பாஸுக்கு பிடிக்காது. முதலையா இருந்தாலும் இது கிட்ட விலகிதான் இருக்கும். இப்படி ஆத்துல தன்னோட இடத்த பாதுகாக்கிற இதுங்க தன்னோட வழியில எது கிராஸ் பண்ணாலும் சாகடிச்சிடும். அது மனிதர்களா இருந்தாலும் அதே நிலைமைதான். இதோட கோரப்பல்லும் சிங்கத்தை விட 2 மடங்கு அதிகமான 1600 PSI பைட் ஃபோர்ஸும் சேர்ந்ததுன்னா மனுஷனை 2 துண்டா வெட்டிடும். வாழ்விட ஆக்கிரமிப்புனால ஹிப்போஸுக்கும் மனிதர்களுக்கும் இடையில அடிக்கடி மோதல் ஏற்படுது. வருஷத்துல 500 மனிதர்கள் இதனால கொல்லப்படுறாங்க. லிஸ்ட்ல இது 9th பிளேஸ்ல இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆப்பிரிக்கா, ஆசியாவோட காடுகள்லயும் பல நாடுகள்ல மனிதர்களோடையும் சேர்ந்து யானைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. நிலத்தோட மிகப்பெரிய விலங்கு யானை தான். இது 8 டன் வெயிட் வரை இருக்கும். காட்டோட பெரிய பிரெடேட்டர்ஸான சிங்கங்களும் புலிகளும் கூட இதை நெருங்க கொஞ்சம் பயப்படும். சாதாரணமா ஒரு யானை ஆபத்தானது கிடையாது. ஆனா அதை கோபப்படுத்தினாலோ சீண்டி பார்த்தாலோ ஆபத்தானதா மாறிடும். ஆனா இது எப்போ ஒரு பீஸ்டா மாறும்னா மேட்டிங் சீசன் அப்பதான். இணை சேர்வதற்கான ஹார்மோன் உற்பத்தி ஆகும் போது யானைகள் தன்னோட கண்ட்ரோலை இழந்து காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கும். மதம் பிடிச்ச யானைக்கு முன்னாடி போய் நின்னா யாரா இருந்தாலும் டெத் கன்ஃபார்ம். இப்படி இருக்கும்போது மனிதர்களோடு சேர்ந்து வாழற யானைகளுக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா இழப்புகள் ரொம்ப மோசமா இருக்கும். கோபம் வந்துச்சுன்னா தும்பிக்கையால தூக்கி எறிஞ்சோ, தந்தத்தால குத்தியோ அல்லது காலால மிதிச்சோ சாகடிக்கும். ஒரு வருஷத்துல மட்டும் 600 மனித இறப்புகளுக்கு யானைகள் காரணமா இருக்கு. அதனால இந்த லிஸ்ட்ல யானைகள் 8th பிளேஸ்ல இருக்கு. தண்ணில வாழ்ற ஒரு பிரெடேட்டர் தான் முதலைகள். ஆப்பிரிக்காவுல அதிகமா காணப்பட்டாலும் உலகத்தோட பல இடங்கள்ல மனிதர்களோட வாழ்ந்துட்டு இருக்கு. 1 டன் வெயிட்டும் 7 மீட்டர் நீளமும் இருக்கிற இதுங்களை ஒரு கில்லிங் மிஷின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அனிமல் கிங்டம்லயே மிகப்பெரிய பைட் ஃபோர்ஸ் முதலைக்கு இருக்கு. மேக்ஸிமம் 5000 PSI பைட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இதனால கடிக்க முடியுங்கிறதுனால ஒரு வாட்டி முதல்ல வாயில மாட்டினா தப்பிக்க வேற வழியே இருக்காது. சதையை பிடிச்சி டெத் ரோலுங்கிற ஒரு சுத்துச்சுன்னா பாடி பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பிச்சுட்டு வந்துடும். முதலைகளுக்கு அதிக அமிலத்தன்மை கொண்ட வயிறு இருக்கு. அதனால எலும்பு, முடி, பல்லுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செரிச்சிடும். மனுஷங்களுக்கும் தண்ணிக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கிறதுனால அதை சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட முதலைங்க நீர்நிலைக்கு வர்ற மனிதர்களை தாக்குது. ஒரு வருஷத்துல மட்டும் 1000 மனிதர்கள் இதனால கொல்லப்படுறாங்க. இதனாலதான் இது மனிதர்களை கொல்லுற உயிரினங்கள் பட்டியல்ல 7வது இடத்துல இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது ஸ்கார்பியன்ஸ். பார்க்க தான் சிறுசு, ஆனா இது பண்ற சம்பவங்கள் எல்லாம் ரொம்பவே பெருசு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கொடுக்கு ஒவ்வொரு வருஷமும் பல பேரோட உயிரை எடுக்குது. 2500க்கும் அதிகமான இனங்கள் இருந்தாலும் அது எல்லாமே மனிதர்களுக்கு ஆபத்தானது கிடையாது. ஆனா குறிப்பிட்ட ஒரு 25 இனங்கள் மனிதர்களோட உயிரையே எடுத்துரும். அதுலயும் முக்கியமா டெத் ஸ்டாக்கர்ங்கிற தேளு ஒரு ஆபத்தான உயிரினம். அதிக மனித மரணத்துக்கு இந்த தேள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஒரு வலிமையான மனிதனை கடிக்கும் போது தேளோட விஷம் பெரிய எஃபெக்ட கொடுக்காது. ஆனா குழந்தைங்க, வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை கடிக்கும் போது தேளோட ஒரு துளி விஷம் கூட உயிரையே எடுத்துடும். அதுவும் இதுங்க உலகம் முழுக்க பல நாடுகள்ல மக்களுக்கு நெருக்கமா வாழுதுங்க. சோ இதனால இறப்புகள் வர்றது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3300 மனிதர்கள் தேள்களால இறந்து போறாங்க. இதனாலதான் தேள்கள் இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இந்த பூச்சி குட்டியா இருந்துட்டு பல கொலைகளை பண்ணுது. இந்த பூச்சியோட பேரு அசாசின் பக்ஸ். இந்த குட்டி பூச்சியால என்ன பண்ண முடியும்னு ஈஸியா எடுத்துக்க கூடாது. இதுல பல இனங்கள் இருக்கு. சில இனங்கள் ரொம்ப வித்தியாசமா மனிதர்களை கொல்லுது. மனிதர்களை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சும் போதும்,
குடிக்கிற தண்ணி, சாப்பாட்டுலயும் இந்த பூச்சிகள் புரோட்டோசோவாங்கிற நுண்ணுயிரியை சேர்க்குது. இதனால சாகஸ்ங்கிற கொடிய நோய் பரவும். இந்த நோய் வருஷத்துல பல மனிதர்களை கொல்லுது. நம்ம நாட்டுல இந்த பூச்சி அதிகமா இல்லைனாலும் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவுல இந்த பூச்சியால பல உயிர்கள் போகுது. ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்கர்கள் இந்த பூச்சியால கொல்லப்படுறாங்க. சோ இந்த அசாசின் பக்ஸ் 5th பிளேஸ்ல இருக்கு. உலகம் முழுக்க மனிதர்களால அன்பாவும் ஆசையாவும் வளர்க்கப்படுற செல்ல பிராணிகள் தான் நாய்கள். நம்மளோட சைகைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம காலையே சுத்தி வந்து நாம கொடுக்கிற அன்பை நமக்கு அப்படியே திருப்பி கொடுக்கிற இதுங்க நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் பெட்டா இருக்கு. பல நாய் இனங்கள் அமைதியா சாதுவா இருந்தாலும் சில இனங்கள் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும். எப்ப மனிதர்களை கடிக்கும்னே தெரியாது. சில சமயங்கள்ல அமைதியான நாய்கள் கூட சிச்சுவேஷன் காரணமா ஆக்ரோஷமா மாறிடும். மனிதனோட நண்பனே சில நேரம் எதிரியா மாறி கடிக்க ஆரம்பிச்சிடும். நாய்கள் கடிக்கிறது மூலமா மட்டும் இல்லாம அதுங்க மூலமா ஏற்படுற கீறல்கள் நாயோட அடிப்பட்ட பகுதியில டைரக்டா கான்டாக்ட் வச்சுக்கிறது மூலமாவும் ரேபிஸ் நோய் பரவுது. நாய்கள் மூலமா மனிதர்களுக்கு பரவுற ரேபிஸ் வைரஸ் பல உயிர்களை கொல்லுது. ரேபிஸ் நோய் பரவுறதுக்கு 99% நாய்கள் தான் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம பல நாடுகள்ல தெருக்கள்லயும் வீடுகள்லயும் நாய்கள் மனிதர்கள் கூட க்ளோஸா இருக்கிறதுனால இறப்புகள் நடக்கதான் செய்யும். ஒரு வருஷத்துல மட்டும் 60,000 பேரு நாய் கடிச்சு ரேபிஸ் நோயால இறக்குறாங்க. நாம ஆசையா வளர்க்குற நாய்கள் தான் இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கு. மனிதர்களை தாக்க விரும்பாத விலங்கா இருக்கிற இதுதான் மனிதர்களோட மிகப்பெரிய எதிரியாவும் இருக்கு. அறியாமையினால பாம்புகளை மனிதர்கள் கையாள்றதும் சில எதேச்சையான சிச்சுவேஷன்கள்லயும் சில நேரங்கள்ல பாம்பு மனிதர்களை எறன்னு தப்பா நினைச்சுக்கிறதுனாலயும் பல மரணங்கள் ஏற்படுது. எல்லா பாம்புகளுக்கும் விஷம் இல்லைன்னாலும் பல பாம்புகள் விஷம் உள்ளதாகவும் சில பாம்புகளோட விஷம் வீரியம் உள்ளதாகவும் இருக்கும். இதுலயும் முக்கியமா டைப்பானுங்கிற இந்த பாம்போட ஒரு கடி 100 பேரை கூட கொல்லும். 1 மணி நேரத்துக்குள்ள ஆன்டிவெனாம் கொடுக்கலன்னா கன்ஃபார்மா டெத் தான். விஷ பாம்புகள் மட்டும் இல்லாம சில நேரம் மலைப்பாம்புகள் மாதிரியான பாம்புகள் விஷம் இல்லாட்டியும் மனுஷங்களை முழுசா விழுங்குது. பாம்புகள் மனிதர்களுக்கு நெருக்கமா வாழ்றதுனாலயும் கடிச்ச உடனே ஆன்டிவெனாம் கொடுக்க டைம் எடுக்கிறதுனாலயும் பாம்பு கடியால பல மரணங்கள் ஏற்படுது. பாம்புகள் ஒரு வருஷத்துல 1,40,000 மனிதர்களை கொல்லுது. இந்த அளவுக்கு மரணங்களை ஏற்படுத்துறதுனாலதான் ஸ்னேக்ஸ் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கு. அடுத்தது 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா வேற யாரு, நம்ம தான். மனிதர்களை கொல்றதுல மனிதர்களே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. தீவிரவாதம், நுண்ணுயிர்களை பரப்புறது, வாகன விபத்துகள், தீ விபத்துகள், போர்கள் அப்படின்னு மனிதர்களை கொல்லுற மிகப்பெரிய உயிரினமா இருக்கிறது மனிதர்கள் தான். இப்ப சொன்ன இந்த எல்லா சம்பவத்தையும் சேர்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல பல இறப்புகளை ஏற்படுத்தி மனிதர்கள் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க. ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை பண்றதை மட்டும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்க போறோம். ஒரு வருஷத்துல மட்டும் 4 லட்சம் மனிதர்கள் மனிதர்களாலேயே கொல்லப்படுறதுனால இந்த லிஸ்ட்ல நாம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கொசு தான். நமக்கு ஆபத்தான உயிரினங்கள்ல கொசுக்கள் தான் ரொம்ப டேஞ்சரஸ். அதுலயும் ஆண் கொசுக்கள் கூட பரவாயில்ல, பெண் கொசுக்கள் தான் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இதுங்க முட்டைகளை போடுறதுக்கு நம்ம ரத்தத்தை தான் உணவா சாப்பிடுதுங்க. சரி போனா போகுதுன்னு விட்டா மனுஷ உடம்புல பல நோயை பரப்பும். டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற நோய்கள் எல்லாம் கொசுக்களால தான் பரவுது. மனிதர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுல கொசுக்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஆப்பிரிக்கால 95% இறப்புகள் கொசுக்கடி மூலமா ஏற்படுற நோய்களால தான் ஏற்படுது. உலகம் முழுக்க 96% இறப்புகள் இதனால ஏற்படுது. முடிஞ்சவரை கொசுக்கள்கிட்ட இருந்து தப்பிக்க என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். ஒரு வருஷத்துல மட்டும் கொசுக்கடி மூலமா பரவுற நோயால கிட்டத்தட்ட 7,50,000 பேர் இறக்குறாங்க. ஃபைனலா இந்த லிஸ்டோட வின்னர் ஒரு சின்ன கொசு தான். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.